தஃபர்ருதுஹு தஆலா பில் ஹல்கி லிகுல்லி ஷைஇன். அல்லாஹ் தான் ஒவ்வொரு அம்சத்தை, இறைவன் தவிர அவனை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் மட்டும்தான் படைத்தான் என்ற அந்த நிலை சிந்தனை ரீதியாகவே இந்த உலகம் ஏற்றிருக்கிறது. இறைவனை தவிர இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களே இருக்கக்கூடிய எல்லாமே ஒருவனால் படைக்கப்பட்டது. அதுல எதுக்கும் யாருமே என்ன செய்யல, உரிமை கொண்டாடவில்லை என்கின்ற பகுதி இந்த உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு பகுதி. எல்லோருடைய உள்ளத்திலும் எந்த மனிதனும் நான் இதை படைத்தேன் என்று உரிமை கொண்டாடக்கூடிய நிலைமையில அது இல்லை என்ற அந்த முதல் பகுதியை அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த குர்ஆன் வசனம் ஏற்கனவே நாம சொன்னது என்னன்னு சொன்னால் சூரத்துல் ஆராஃப் 54வது வசனம், அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். படைப்பு அவனுக்குரியது, கட்டளையும் அவனுக்குரியது. படைப்பு யாருக்கு சொந்தமானது? இறைவனுக்கு சொந்தமானது. கட்டளையும் ஏவலும் அவனுக்கு சொந்தமானது. தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹு தாலா பரக்கத்து பொருந்தியவன் என்று சூரத்துல் ஆராஃப் 54வது வசனத்திலே அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், குறிப்பிட்டு சொல்கிறான். அதே போல சூரத்து சாஃபாத் 96வது வசனம், வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். முக்கியமான வசனம். வல்லாஹு ஹலகக்கும், அல்லாஹு தாலா உங்களை படைத்தான். வமா தஅமலூன், உங்களது செயல்களையும் அவன் தான் படைத்தான். அல்லாஹு தாலா உங்களை படைத்தான், உங்களது செயல்களையும் அவன் தான் படைத்தான். இந்த இடத்துல இதை நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி உலகத்தை பொதுவாக விஞ்ஞான ரீதியா படிக்கக்கூடியவங்க பார்த்துக்கலாம், இரண்டு வகையாக பிரிப்பாங்க. சடம், சக்தி, மெட்டீரியல், பவர் அப்படின்னு என்ன செய்வாங்க, இரண்டாக பிரிப்பார்கள். அதாவது சடம் சக்தி என்று சொல்லி இரண்டாக பிரிப்பார்கள். இதுதான் உலகம். இந்த உலகம் சடத்தாலும் சக்தியாலும் ஆனது. இது ரெண்டை தவிர வேற உலகம் என்னது இல்லை. எல்லாம் எந்த சடத்தை நீங்கள் எரித்தாலும் எந்த சடத்தை அழித்தாலும் அது எதாக மாறும், சக்தியாக என்ன செய்யும், மாறும். இப்படி விஞ்ஞானத்தில் ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுல என்ன செய்வாங்க, படிச்சு தருவாங்க சடம் சக்தி என்று. அப்ப அந்த புத்தகங்கள் எல்லாம் விஞ்ஞான ரீதியாக எழுதப்பட்ட புத்தகங்கள்னால இறை நம்பிக்கைக்கு சம்பந்தம் இல்லாம என்ன செய்யும், அது இருக்கும். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அரபு நாடு மார்க்கத்தோட அடிப்படையாக கொண்டது என்பதனால சிலபஸ்ல எல்லாம் ஏலவல் வரைக்கும் என்ன செய்யும், குர்ஆன் வசனத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும், ஹதீஸோட சம்பந்தப்பட்டிருக்கும். எந்த இதை பேசினாலும் சரி, சூரியன் சுழற்சி சம்பந்தமா பேசுறாங்களா, அது ஒரு 12ஆம் ஆண்டுல பேசுறாங்களா, அந்த இடத்துல வஷம் சுத்தஜிரிலி முஸ்தகர்ரின் லஹா என்ற ஒரு வசனம் வரும். சூரியன் அவனுடைய எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வசனம் வரும். ஆனா நம்ம படிச்சது அப்படியே இல்லை. விஞ்ஞானம் படிக்கிறதுல மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாம தான் என்ன செஞ்சுக்கிறோம், படிச்சுக்கிறோம். அதனால இப்ப எங்களோட சிந்தனையில எது பதிஞ்சிருக்கும், சக்தி சடம் இது ரெண்டு தான் உலகம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படித்திருக்கோம். இப்ப இதனால இறைவன் இதுல எந்த பகுதிக்கு வருவான், சடம் என்ற பகுதியில் வருவானா, சக்தி என்ற பகுதியில் வருவானா என்கின்ற சிந்தனை போக்கு தான் எங்களோட சிந்தனையில பதிஞ்சிருக்கும், எங்களோட சிந்தனையில பதிந்திருக்கும். நான் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அறிவும் யூகமும் என்கின்ற ஒரு தலைப்புல ஒரு உரை நாம் நிகழ்த்தி இருந்தோம். அறிவும் யூகமும் அப்படின்ற தலைப்புல. அப்படி அந்த உரை நிகழ்த்திட்டு போற நேரத்தில் இப்ப அறிவுக்கு வரைவிலக்கணம் சொல்ற நேரத்தில் இந்த உலகத்திலே உள்ள சடம் பற்றிய அல்லது சக்தி பற்றிய உண்மையான தகவல்கள் தான் அறிவு அப்படின்னு சொல்றோம். எப்படி, சடம் பற்றிய அல்லது சக்தி பற்றிய உண்மையான தகவல் தான் அறிவு அப்படி என்று சொல்லிட்டு, இப்போ உதாரணமாக ஒரு மேசையை பத்தி படிக்கிறோம், ஒரு நட்சத்திரத்தை பத்தி படிக்கிறோம், ஒரு வானத்தை பத்தி படிக்கிறோம், அல்லாஹை பத்தி படிக்கிறோம், சொர்க்கத்தை பத்தி படிக்கிறோம், நரகத்தை பத்தி படிக்கிறோம். இதெல்லாம் நாம் சடம் பற்றி படிக்கக்கூடிய அறிவுகள் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எதர்ச்சியா நான் சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கு பின்னால சூஃபியாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை தேடி எடுத்து இறைவனை சடம் என்கிறார், இறைவனை சடம் என்கிறார் அப்படின்னு போட்டான். போட்டு சடத்துக்கு ஒப்பிடும், படைப்புக்கு ஒப்பிடும், அதாவது வஹாபிகள் ஒரு தலைப்பு போட்டு என்ன செஞ்சாச்சு, அது வந்தாச்சு. அந்த நிமிடம் நம்ம இறைவனை சடம் என்ற செக்ஷன்ல சேர்க்கணும்ன்றதுக்காக பேசல. ஆனா அந்த நிமிடம் நாம் செஞ்சது பெரிய தவறுன்னு விளங்கிச்சு. அந்த நிமிடம் நம்ம பேசினது பெரிய தவறு. ஏன் பெரிய தவறு அப்படின்னு சொன்னால், நம்ம இயல்புலையே சடம் சக்தி என்று இரண்டு வகையாக பிரிச்சு தான் எங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்குது. சடமும் சக்தியும் மட்டும் தான் ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்ப சிந்தனையில நம்ம ரெண்டுல ஒன்றுல தான் வைக்க பார்ப்போம். ஒன்றில் சக்தியில வைக்க பார்ப்போம் அல்லது சடம்ல வைக்க பார்ப்போம். இது ரெண்டுக்கும் வெளியே தான் இறைவன் நம்ம சிந்திக்கிறது இல்லை. சடம் சக்தி வேறு, இறைவன் என்பது வேறு என்று சிந்திக்கின்ற கோணம் என்ன செய்யாது, உண்டாகாது. நம்ம சிந்திக்கிற இதே என்ன செஞ்சிரும்னா அது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால சடமும் சக்திக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். அவன் சடத்துக்குள்ளேயும் வரமாட்டான், சக்திக்குள்ளேயும் வரமாட்டான். இப்ப இதை விமர்சித்தவர்கள் எப்படி விமர்சிச்சாங்கன்னு சொன்னா, சூஃபியாக்கள் மட்டுமல்ல இன்னும் சிலரும் எப்படி விமர்சிச்சாங்கன்னா, எல்லாமே அல்லாஹ் என்ற கொள்கை இந்த இடத்துல இருந்து தான் வந்தது. அது வேற எப்படி விமர்சிச்சாங்கன்னு சொன்னா, சடமெல்லாம் எரிச்சா எதாகிரும், சக்தி ஆகிரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், அதாவது இந்த குல்லுமன் அலைஹா ஃபான்,
இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சு போயிடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக், உமது இறைவனுடைய முகம் மட்டும் இருக்கும். அப்படின்னா அழிஞ்ச பின்னால சக்தி மட்டும் தான் மிஞ்சும். சடமெல்லாம் அழிந்தால் சக்தி மட்டும்தான் என்ன செய்யும்? மிஞ்சும். சக்தி யாரு? இறைவன். சக்தி யாரு? இறைவன். பலம் என்றது அவன் தான். எனவே சடம்கள் அழிந்தா எல்லாமே சக்தியாக என்ன செய்யும்? மாறும். சக்தி என்றது இறைவன். எல்லாமே அல்லாஹ்வுடைய கொள்கை எந்த இடத்துலயும் தான் என்ன செஞ்சாங்க? விஞ்ஞான ரீதியாக எடுத்தார்கள் என்ற விளக்கம் எல்லாம் சொல்லி, இப்ப நான் இங்க சொல்ல வரேன்னா, நம்ம செஞ்சது ஒரு புரியாத ஒரு தவறு, ஆனா அதன் மூலம் எந்த இடத்துக்கு போகுதுன்னு பாருங்க. அப்ப அகீதா என்பது நாம எமது சிந்தனையில நமக்கு போடப்பட்ட அடிப்படைகளோட எல்லாம் கலந்து இருக்கிறது. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான்டா, வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். ரெண்டு, சடத்தையும் படைச்சவன் தான், சக்தியையும் படைத்தவனும் அவன் தான் என்ற வசனம் தான் இது. எப்படி? வல்லாஹு ஹலகக்கும், உங்களை படைத்தவன் அவன். வமா தஅமலூன், உங்கள் செயல்களை படைத்தவனும் அவன். இந்த செயல்களுக்கு விஞ்ஞான ரீதியா சொல்றதுதான் சக்தி. விஞ்ஞான ரீதியா செயல்பாட்டுக்கு எப்படி சொல்றது? செயல்பாடு நம்முடைய ஆக்ட், நம்முடைய ஒவ்வொரு தொழிற்பாடும் சக்தியை என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். எனவே உங்களை படைத்தவனும் இறைவன், உங்களது செயல்களை படைத்தவனும் இறைவன். நம்ம சிரிக்கிறோமா அது ஒரு செயல், அதை படைத்தவனும் இறைவன். நம்ம நினைக்கிறோமா அது ஒரு செயல், அதை படைத்தவனும் இறைவன். நம்ம இருக்கிறோமா அது நமது செயல், அதை படைத்தவனும் இறைவன். நம்ம தூக்குறோமா அது ஒரு செயல், அதை படைத்தவனும் இறைவன். வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், உங்களை படைத்தவனும் இறைவன், உங்கள் செயல்களை அதாவது உங்கள் சக்தியை படைத்தவனும் இறைவன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுறான். இறைவன் இரண்டுக்கும் அப்பாற்பட்டவன், எதுக்கும் ஒப்பாக கூடியவன் அல்ல. அப்ப நம்ம சிறிய வயதிலேயே படிப்பிக்கிற நேரத்திலேயே இந்த சிந்தனையை சரியான முறையில் போட்டா மட்டும்தான் என்ன செய்யலாம்? அவனால் அது சிந்திக்க முடியும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது? சிந்திக்க முடியாது. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன்னா ஹல்க் என்பதுல அவன் தஃபர்ருத், தனித்துவமானவன் ஒன்று. இரண்டாவது, இறைவன் மட்டும்தான் இந்த படைப்பு நிர்வாகத்துக்குரியவன்றதுக்கான இரண்டாவது வடிவம் என்னன்னா, தஃபர்ருதுஹு தஆலா பிர்ரிஸ்க், உணவளித்தல் விஷயத்துல இறைவன் தான். உணவளித்தல் அதாவது பரிபாலனம் சொல்றது, அவர்களுக்கு உணவு கொடுத்தல் விஷயத்துல இறைவன் தனியா பொறுப்பெடுக்கிறது என்ன செய்யறோம்? குர்ஆன் அல்லாஹ் தனித்துவமா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னால், அதாவது மனிதன் பார்க்க வமாமின் தாப்பத்தின் ஃபில் அர்த், இந்த பூமியில உள்ள எந்த ஒரு தாப்பான்னு சொன்னா ஊர்ந்து போறது, இப்படி இருக்கக்கூடிய நகரக்கூடிய எதுவாக இருந்தாலும் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உணவளிப்பது இறைவனது பொறுப்பு. உணவளிப்பது இறைவனது பொறுப்பு. வயஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா, அது எங்கே தங்குகிறது, அது எங்கிருந்து போகிறது, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கான். இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, தான் படைப்பாளன் இடத்துக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறான் என்று சொல்லாம உணவளிப்பது தனது பொறுப்பு என்று சொல்றான். இதுதான் ருபூபியத். உணவளிப்பது தனது பொறுப்புனா, உதாரணமா பெத்தவன் தான் பார்க்கணும் என்று சொல்றோம்னு வைங்களேன். இது நம்ம அவர் தான் உணவு கொடுக்கிறாரு அப்படி என்று சொல்றதுக்கும் அவர் தான் உணவு கொடுக்கணும் அப்படி என்று சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. காரணம் அவர் தான் பொறுப்பு, பரிபாலனத்துக்கு அவர் தான் என்னது? பொறுப்பு என்று அர்த்தம். இறைவன் அந்த பொறுப்பை சொல்லி காட்டுறான். நான் தான் படைச்சேன், நான் ரிஸ்க் கொடுப்பது கடமை என்றான் இறைவன். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதற்கு ரிஸ்க் கொடுப்பது எனது கடமை. இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ அத பேருக்கு அதாவது எல்லாவற்றுக்கும் இறைவன் உணவளிக்கிறான். சிலவைகள் தனது ரிஸ்கை தானே சுமந்து கொள்ள முடியாம இருக்குது, அதுக்கு இறைவன் தான் என்ன செய்யறான்? உணவளிக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் இறைவன் தான் உணவளிக்கிறான். இறைவன் தான் அந்த உணவுக்கு பொறுப்பு என்கின்ற அந்த வார்த்தையை சொல்ல நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இது ருபூபியத்துக்கான ஆதாரம் எப்படி தெரியுமா? எல்லாரும் உணவு பொறுப்பெடுக்கிறது எப்படி தெரியுமா? தனக்கு தன் குடும்பம், தானும் தன் குடும்பத்துக்கு தான் என்ன செய்வான்? பொறுப்பெடுப்பான். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் எடுத்தாலும் எப்படி சொல்லுவான்னா, நான் அருள் செய்யற மாதிரி தான் நினைச்சுக்கணும், ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, ஒரு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நினைச்சுக்கொள்வானே ஒழிய யாருமே பொறுப்பெடுத்து என்ன செய்யறதில்லை, இது என்ன முழு பொறுப்பு அப்படி என்று யாரும் தன் குடும்பத்துக்கு வெளியே என்ன செய்வதில்லை. நினைத்தா நீங்க கொள்ளக்கூடிய அமைப்புல தான் என்ன செய்வார்கள், அதுல இருப்பார்கள். ஆனால் அங்க அவனுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அது அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் தன் ரிஸ்க்குக்கே தானே சுமந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் பொறுப்பு யாரு? அல்லாஹ். அப்ப இந்த உலகத்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எல்லா மனிதர்களும் உணவுக்கு பொறுப்பெடுத்தாலும் பொறுப்பெடுக்கப்படாத 1000 பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் பொறுப்பு? அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் தான் பொறுப்பு. அப்ப தஃபர்ருதுஹு பிர்ரிஸ்க், இது உலகத்துல யாரும் அறிவிக்கல, உலகத்துல யாருமே இந்த அறிவிப்பை செய்யல. இறைவன் தந்தை செய்யறானா, நான் தான் ரிஸ்க்கு பொறுப்பு. இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் ரிஸ்க் கிடைக்கல அவங்களுக்கு பொறுப்பு யாரு? நாங்கள் தான் பொறுப்பு. எந்த அளவுக்குன்னா, முனாஃபிகீன்கள் கூட ரிஸ்க் விஷயம் இறைவனுக்கு பொறுப்படத்தை எப்படி பேசினாங்க தெரியுமா? சுல்சலான தர்மம் செய்யுங்கன்றாங்க. அப்ப முனாஃபிக்கள் என்ன சொன்னாங்கடா,
அல்லாவே உணவு கொடுக்க விரும்பாதவங்களுக்கு நாங்க ஏன் உணவு கொடுக்கணும்னு கேட்டான். எப்படி இப்ப லாஜிக் பேசுறாங்களா என்ன? அல்லாஹ்வே உணவு கொடுக்க விரும்பாதவர்களுக்கு அல்லாஹ் நாடினா உணவு கொடுத்திருப்பான், அவனே கொடுக்கல, திருப்பி நாங்க ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வார்த்தையில என்ன விளக்கு தெரியுமா? இறைவன் தான் உணவுக்கு பொறுப்பாளன், இறைவன் தான் உணவுக்கு பொறுப்பாளன். இது எல்லோருடைய மனதிலும் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொன்னா, சில நேரங்கள்ல ஒரு பிச்சைக்கார வீதியில வந்து என்ன செய்யறான், எதையோ கேட்கிறான்னு வைங்களேன், அவனை கடந்து போற 100 பேரும் இவனுக்கு நான் பொறுப்பாளன் நினைக்கிறது கிடையாது. இவனுக்கு நான் பொறுப்பாளன், இவனுக்கு நான் கொடுத்தா தானே சாப்பிடுவேன் நம்ம நினைக்கிறது கிடையாது. விரும்பினா கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்காம போயிடுவோம். அந்த நேரத்தில் அவனுக்கு யார் பொறுப்பு? இறைவன் தான் பொறுப்பு. இதுதான் தஃபர்ருதுஹு பிர்ரிஸ்க்ன்றது. அந்த இடத்துல எத்தனை பேர் கடந்து போனாலும் தான் பொறுப்பு என்ற நிலைமையில் கடந்து போவது கிடையாது. கொடுத்தாலும் சரி, இறக்கப்பட்டாலும் சரி, எல்லாவற்றையும் கொடுத்தாலும் சரி, அப்படி நினைப்பது கிடையாது. அந்த இடத்துலயும் பொறுப்பு இறைவன் சொல்றான், நான் தான் பொறுப்பு. அதுக்கு நீ கொடுக்கிறேன்னு தான் பாக்குறேனே தவிர நான் தான் பொறுப்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால தான் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் வந்து அந்த சமுதாயத்தில் ஒரு சிறப்பானவராக இருந்தாலும் அவர் என்ன நினைச்சாருன்னு சொன்னா, நான் வந்து மற்றவர்களை விட இந்த விஷயத்துல கொஞ்சம் சிறப்புள்ளவன் அப்படின்னு நினைத்தார். நினைத்து, அதாவது கீழே உள்ள பலகீனர்கள் இருக்கிறாங்களே அவர்களை விட நான் கொஞ்சம் ஒரு சிறப்புள்ளவன், நான் வந்து மக்களுக்கு என்ன செய்யற ஒரு அருள் மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற அவருடைய எண்ணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எப்படி சொன்னாங்கடா, வஹல் துர்ஸகூன வ துன்ஸரூன இல்லா பிதுஆஃபாயிக்கும், உங்களுக்கு உணவு கிடைப்பதோ உதவி கிடைப்பதோ எல்லாம் உங்களது பலகீனர்களை கொண்டுதான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுக்கு உணவு கிடைப்பதும் உங்களுக்கு உதவி கிடைப்பதும் உங்கள் பலகீனர்களை கொண்டுதான். அது ஒரு அதாவது ஒரு சப்ஜெக்ட சொல்றதாக இருந்தா இயல்பாக நம்ம என்ன நினைப்போம், குடும்பத்துக்கு நம்ம செலவழிச்சிட்டு இருக்கோமா, குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருப்போமா, ஒரு 10,000 சம்பாதிக்கிறான்னு வைங்களேன், ஒரு 5,000 கொடுத்துட்டீங்கன்னா அவனோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும், இந்த 5,000 கொடுக்க வேண்டிய தேவை வராட்டி எனக்கு 10,000 ஆயிருமா இல்லையா என்ன மனநிலை எல்லாருக்கும் என்ன செய்யும், இருந்துகிட்டு இருக்கும். ஆனா என்ன புரிஞ்சுக்கலன்னு சொன்னா, நீ 5,000 அங்க கொடுக்கறதுனாலதான் இறைவன் உனக்கு 10,000 தாரானதை யாரும் நினைக்கிறது இல்லை. அந்த 5,000 கொடுக்க வேண்டிய தேவை இல்லாட்டி இறைவனுக்கு 10,000 5,000 ஆக்கிடுவான். அங்க கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால இறைவன் உனக்கு என்ன செய்யறான், 10,000 தந்து கொண்டிருக்கிறான். என்றைக்கு உனது நீ வந்து அங்க நிறுத்திக்கிறாயோ அங்க இறைவன் உண்ட பகுதி என்ன செஞ்சிருவான், நிறுத்திடுவான். வஹல் துன்ஸரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும், உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் உங்கள் பலகீனர்களை வைத்துத்தான். அப்ப எப்பை நினைத்துக் கொள்ளணும், இறைவன் எப்படியோ கொடுத்துருவான், அவன் தான் ரிஸ்க்குக்கு பொறுப்பு. ஆனா 5 பேர்ல யார மனநிலைன்னு இறைவன் தெரிவு செஞ்சு என்ன செய்யறான், அங்க கொடுக்கறான், நீ கொடுக்கறியான்னு பாக்க. நீ மறுத்தியன்னு சொன்னா உனக்கு வர வேண்டியதா இன்னொருத்தருக்கு மாத்திடுவான், மாத்தி அவன் மூலம் கொடுப்பான், உனக்கு குறைஞ்சிடும். இதான் அந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம். இந்த உலகத்தில் யார் எவருக்கு கொடுத்தாலும் சரி இறைவன் தந்து கொடுக்கிறான், நிறுத்தினீங்கன்றா அது குறைஞ்சிடும். நிறுத்திங்கன்னு சொன்னால் அது குறைந்துடும், உங்களுக்கு எதுவுமே என்ன செய்யப்படுறது இல்லை, கூட போவது கிடையாது. எனவே தஃபர்ருதுஹு பிர்ரிஸ்க், இறைவன் தான் ருபூபியத்தில் என்ன செய்யறான், தனித்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு மனிதரும் உள ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உலகத்திலே கண்டு கொண்டும் இருக்கிறார்கள் என்ற அந்த 2வது பகுதி. 3வது பகுதி என்னன்னு சொன்னால், அதாவது